இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பயிறு வகைகளின் குணாதிசயங்களை பத்தி தான். கடலை பயிறு, துவரம் பயிறு, உளுத்தம் பயிறு, பச்சை பயிறு, மைசூர் பருப்பு, கொள்ளு பயிறு, பட்டாணி ஆகியவை நம்ம இந்தியாவில் சில முக்கிய பயிர் வகைகளா இருக்கு. பயிர்களில் உள்ள சத்துக்களின் அளவு என்னன்றத பார்க்கலாம். 100 கிராம் அளவு பயிறு தானியங்கள் அளிக்கின்ற கலோரிகளை போன்ற 340 கலோரி சக்தி அளிக்கிறது. பயிர்களில் அதிகமான அளவு புரோட்டீன் சத்து இருக்கு. பயிறு 18% முதல் 25% வரை புரோட்டீன் கொண்டுள்ளது. ஆனால் சோயா பீன்ஸ் 35 முதல் 40% புரோட்டீன் மற்ற பயிர்களின் புரோட்டீன் அளவை விட வியக்கத்தக்க வகையில அதிகமா இருக்கு இந்த பயிறு. அனைத்து பயிர்களிலும் போதுமான அளவு லைசின் என்ற அமினோ அமிலம் இருக்கு. ஆனால் இந்த அமினோ அமிலம் தானியங்களில் குறைவாகவே இருக்கு. எனவே பயிர்களையும் உணவுல சேர்ப்பதன் மூலம் தானியங்களில் உள்ள லைசின் குறைவை நம்ம ஈடுகட்டிடலாம். தானியம் மற்றும் பயிர்களை சேர்த்து உண்ணும் போது கிடைக்கும் புரோட்டீன் மதிப்பு மிகவும் உயர்வானது. ஆனால் இவைகளை தனித்து உண்ணும் பொழுது இவ்வாறு கிடைப்பது கிடையாது. எனவே தானியம் மற்றும் பயிர்களை சேர்த்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. பயிர்கள் 55% முதல் 60 வரை கரையும் தன்மையுடைய சர்க்கரைகள் மற்றும் நார்ச்சத்துக்களை உள்ளடக்கிய மாவு சத்துக்களையும் பெற்றுள்ளது. 1.5% கொழுப்பு சத்தும் கால்சியம், மாக்னீசியம், துத்தநாகம், இரும்பு, பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் பயிர்கள்ல இருக்கு. அதே மாதிரி பயிர்கள்ல கரோட்டின் மற்றும் விட்டமின் சி அளவு மிகவும் குறைந்த அளவிலும் நார்ச்சத்தின் அளவு சுமாராகவும் இருக்கு. முளை கட்டுவதால் பயிர்களில் உள்ள விட்டமின் சி அளவு அதிகரிக்குது. பயிர்களில் உள்ள தயாமின் சத்தின் அளவும் தானியங்களில் உள்ள தயாமின் அளவை விட சற்று கூடுதலாகவே இருக்கு. அதனால விட்டமின் பி யின் அளவு பயிர்கள்ல அதிகமான அளவுல இருக்கிறதுனால பயிர்களை உட்கொள்வதன் மூலம் நம்ம எல்லாருக்குமே அந்த சத்து கிடைக்கிறது. பயிர்களில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள், சில நச்சு பொருட்கள் இயற்கையிலே சில பயிர் வகைகளை இருக்கு. அதை நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது அந்த உஷ்ணத்துல அந்த கெட்ட சில நச்சு பொருட்கள் அவிஞ்சு போயிடுது. அதனால நம்ம சமைச்சு சாப்பிடுறது நல்லது. தட்டை மொச்சைகள் சில பயிர் வகைகள் இருக்கு. அதுல ஒரு சில நச்சு பொருட்கள் இருக்கு. இந்த மொச்சை பயிர் சமைக்காமல் உண்ணும் பொழுது ஃபேவிசம் என்னும் நோய் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த நோய் ஹீமோலிட் இரத்த சோகையின் பண்புகளை கொண்டது. மனிதர்கள் தட்டை மொச்சையை சமைக்காமல் உண்ணுவதில்லை. ஆகவே அவர்கள் ஃபேவிசம் நோயால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நம்ம எப்பவுமே தட்டை மொச்சை வேக வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். அதை அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல ஒரு சில நச்சு பொருட்கள் இருக்கு. கேசரி பருப்பில் ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த பருப்பு மத்திய பிரதேசத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். வறட்சி காலங்கள்ல இந்த பருப்பு விளைவிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான பருப்பு அந்த ஊர்ல. இந்த பருப்பை தொடர்ந்து நீண்ட நாட்கள் நம்ம சாப்பிடுறதுனால ஆண்களின் கால்களை பாதிக்கும் பக்கவாதம் ஏற்படுது. இது லாத்ரிசம் என்று சொல்றாங்க. கேசரி பருப்பு சேர்க்கப்படும் அளவினை கட்டுப்படுத்தி மொத்த உட்கொள்ளும் கலோரிகளின் அளவு 30% மட்டுமே கேசரி பருப்பில இருக்கு என்று ஆய்வுல தெரிஞ்சிருக்காங்க. எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கப்பெறும் கலோரிகள்ல அதிகபட்சமாக 30 அளவு மட்டுமே கேசரி பருப்புல இருக்கு. அடுத்தது முளை கட்டுதல், ஊட்டச்சத்துக்களின் அளவுகளை அதிகமாக்குதல். முளை கட்டுதல் என்பது பயிர்களை ஒரு இரவு முழுவதுமே நீர்ல ஊற வைத்து நீரை வடிகட்டி ஊறிய பயிர்களை ஒரு பருத்தி துணியில தளர விட்டு கட்டி தொங்க விடணும். ஒரு நாளில் 2 அல்லது 3 முறைகள் நீர் தெளித்து ஈரப்பதத்திலேயே அதை வைக்கணும். அந்த முளையானது 6 முதல் 8 மணி நேரத்திற்குள்ள தோன்றும். முளை கட்டுவதனால் ஏற்படும் பயன்கள் உயிர் சத்து முளை கட்டுவதனால கிடைக்கிறது. 100 கிராம் பயிரில் 7 முதல் 20 மில்லிகிராம் உயிர் சத்து கிடைக்குது. ரிபோஃப்ளிவின், நியாசின், கோலின் மற்றும் பயோட்டின் அளவுகள் அதிகரிக்கப்படுகிறது. மாவு சத்தானது சர்க்கரை பொருட்களாக மாற்றப்படுகிறது. பயிர்களில் நச்சுத்தன்மை உண்டாக்கும் பொருட்களையும் நல்ல ஊட்டத்திற்கு எதிராக செயல்படும் காரணங்களையும் குறைக்கிறது. திட்ட உணவுல உணவு வகைகளை அதிகரிக்கலாம். ஏன்னா முளைக்க வைக்கப்பட்ட பயிர்களை சாலட் மற்றும் பச்சடி போன்ற உணவு வகைகளை சேர்க்கலாம். இயங்காத நிலையில உள்ள விஷயங்களை புரிய வைத்து ஜீரணத்திலும் அது நடைபெற்று உடலிற்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களின் அளவையும் அது அதிகரிக்குது. கூட்டு நிலையில் இருக்கும் கால்சியம், துத்தநாகம், இரும்பு சத்து போன்ற தாது வெளியிடப்படுகின்றது. முளை கட்டப்பட்ட பயிர்களை சமைக்காமல் உண்ணலாம். ஏன்னா முளை கட்டுவதனால பயிற்றின் சுவை மற்றும் தன்மை கூட்டப்படுகிறது. அடுத்தது பயிறு வகைகள் சமைப்பதை பாதிக்கும்
காரணங்கள் சில இருக்கு. உலர்ந்த பருப்பு பயிர் வகைகளை நீரில் ஊற வைப்பதால் சமைத்தல் விரைவுபடுத்தப்படுகிறது. வெந்நீரில் பயிரை ஊற வைப்பதனால பயிரில் உள்ள ஃபைட்டேஸ் என்னும் நொதி என்னும் விஷயங்கள் செயலிழக்க செய்யப்பட்டு சமைக்கப்படும் நேரம் குறைகிறது. கடின நீர் உலர்ந்த பருப்புகளை சமைக்கும் நேரத்தை அதிகப்படுத்துது. ஏன்னா கடின நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் உலர்ந்த பருப்பில் உள்ள பெக்டாக்க கூறுகளோடு வினை புரிகின்றது. சமைக்கும் போது சமையல் சோடா சேர்ப்பதனால சமைக்கும் நேரம் குறையுது. ஆனால் தயமின் சத்து அளிக்கப்படுது. மேலும் அதிக அளவு சோடா சேர்த்தால் சமைக்கப்பட்ட பயிறு மென்கூழ் போன்றும் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். சில அமில தன்மைகள் தக்காளி சாறு புளிச்சாறு சேர்க்கப்படும் பொழுது பயிர்கள் மென்மை அடையும் நேரம் அதிகரிக்கப்படுது. நீராவி அழுத்தத்தில் பயிர்களை சமைக்கும் பொழுது சமைக்கப்படும் நேரம் மிகுதியான அளவில் குறைக்கப்படுகிறது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து கவனித்து மேற்கொண்டு நம்ம பயிர் வகைகளை உணவில் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.